இந்த மாதிரி படத்துலலாம் முதல்ல வில்லன் கேரக்டர் நின்னா தான் படமே நிற்கும். படத்தில் முதல்ல வில்லன்னு சொல்லிட்டு மோகனை காட்டுறாங்க. அவர் வந்து என்னதான் இந்த படத்தில் பண்ணாருன்னே தெரியல, வந்து சும்மா சும்மா நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் தெரியுது இன்னொரு வில்லன்னு இன்னொருத்தரை காட்டுறாங்க. அது இன்னும் மோசமாக போயிடுச்சு. விஜயில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் அடி வாங்குறாரு. இவர் அடித்தாருன்னு சந்தோஷப்படுறதா, அவர் அடி வாங்கிட்டாருன்னு வருத்தப்படுறதா, ஒரே குழம்பி போய் உட்காந்து ஆடியன்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த படத்தில் வில்லன் மோகனை தாண்டி, அந்த சின்ன விஜயை தாண்டி ஒரிஜினல் வில்லன் யாரா அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவை தான் சொல்லணும். அந்த லட்சணத்தில் இருந்துச்சு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம். இவருடைய வில்லத்தனத்துக்கு ஒரு உச்சகட்டமாக சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஒரு பெரிய ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட்டு. அந்த 1/2 மணி நேரம் ஃபைட்டுக்கு எப்பேற்பட்ட பிஜிஎம் போட்டிருக்கணும். பார்த்தா கிரிக்கெட் கமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பிஜிஎம் பதிலாக. அவர் எந்த அளவுக்கு கேவலமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டிருந்தா லைவ் மேட்ச்சில் வந்து டிவி கமெண்ட்ரி தூக்கி போட்டு விட்டுருப்பாங்க.